வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து காலையில் தோட்டத்தில் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு கிட்ட வந்தோம். இதை வந்து எங்கள் ஊரில் நாங்கள் கம்பு கிழங்குன்னு சொல்லுவோம் பார்த்துடுங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன குச்சியாக அந்த கம்பை வெட்டி நம்ம நட்டு வச்சோன்னு வைங்க, அது வந்து நமக்கு வந்து வளர்ந்து கீழே வந்து கம்பு கிழங்கு வைக்க பார்த்துடுங்க. இந்த கம்பு கிழங்கு செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் கூட இருந்துச்சு, ஒவ்வொரு பூவாக இருந்துச்சு, அதில் காயும் இருந்துச்சு. அது பார்க்க எனக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, நல்ல மன நிறைவாகவும் இருந்துச்சு பார்த்துடுங்க. அந்த கிழங்கு கீழே வச்சிருக்கா அப்படின்ட்டு பார்த்தேன். சில மூடுகளில் கிழங்கு வச்சாச்சு, நீ கிட்டத்தட்ட அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இனி எதை பிடுங்க வேண்டிதான், இல்லைனா இனி எலி ஒவ்வொன்றா கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த மரவள்ளி கிழங்கு வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஊரில் கம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்களா, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்களா, அதே எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது இப்போ உள்ள குழந்தைகள் வந்து எல்லாருமே நல்லா படிங்க, நல்ல விவரமாக இருங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த வகையில் கண்டிப்பாக விவசாயமும் தெரிஞ்சுக்கிடுங்க. விவசாயம் வந்து உண்மையிலே ரொம்பவே நல்லது. அது வந்து உங்களுடைய வயிறு பசியும் தீர்க்கும், உங்களுடைய வசதியும் கூடு பண்ணும் பார்த்துடுங்க. அதாவது படித்தவங்க விவசாயத்துக்கு வந்தால் தான் பாவப்பட்டவங்க வயிற்று பொழப்பு வந்து முன்னேறும் பார்த்துடுங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொரு மரமாவது நட்டுருங்க. ரொம்பலாம் தத்துவம் பேச மாட்டேன், லைட்டாக. சரி, இந்த கம்பு கிழங்குலாம் நல்ல அறுவடைக்கு வரணும், நல்ல உள்ள அடியில் கிழங்குலாம் வச்சுருக்கோன்னுட்டு எல்லா செடியும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கும் கிடைக்கணும் கடவுளே அப்படின்ட்டு வேண்டிட்டு கம்பு கிழங்கு ஓரளவு நல்லா சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்த பிறகு பக்கத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் மிளகா செடியும் கொஞ்சம் கத்திரி செடியும் நம்ம வச்சுருந்தோம் பார்த்துங்க. அது வந்து நம்ம வீட்டு தேவைக்கு வச்சுருந்தோம் பார்த்துடுங்க. அந்த மிளகா செடியும் கத்திரி செடியும் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது அந்த மிளகா செடியும் கத்திரி செடியும் நம்ம வீட்டிலையே நம்ம வந்து வித்து போட்டு முளைக்க வச்சு அதுக்கப்புறம் அது வளர்ந்த செடி பார்த்துடுங்க. அதாவது நம்ம ஒரு பாத்தி மாதிரி எடுத்து அதில் வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். இதில் கூட ஒரு கத்திரிக்காய் இப்போ வந்துட்டு கத்திரி பூவெலாம் இருக்குது பாருங்கள். அந்த கத்திரி பூ உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கத்திரி பூ அப்படி ஒரு அழகு. நம்ம வீட்டில் உள்ள எடுத்து போட்ட வித்தில் வச்சனால எப்படி வருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். மிளகா செடியுமே நல்லா அழகாக காய்ச்சிருந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதோட அறுவடை பண்ணோம் பார்த்துடுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகா பண்ணியிருந்தோம். மிளகாயில் வந்து கண்டிப்பாக ஆம்லேட் போடுறது, பருப்பு கறி வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மீன் கறிக்கு போடக்கூடிய மிளகா ரொம்பவே பிடிக்கும் பார்த்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் மீன் கறிக்கு போடக்கூடிய மிளகா பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். கத்திரி செடி வந்து இப்போ தான் ஒவ்வொன்றா அப்படி பூத்துட்ருக்கு. ஒரே ஒரு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு மட்டும் இப்போ காய்ச்சிருக்கு பார்த்துடுங்க. மற்றபடி இந்த மிளகா செடியில் வந்து எல்லா செடியுமே ஓரளவு பூத்து ஒவ்வொன்றும் பிஞ்சு போட்டிருக்கு. நமக்கு நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம கொஞ்சம் நாளைக்கு நம்ம கடையில் மிளகாவே வாங்க வேண்டாம். பக்கத்தில் வந்து நம்ம வச்சுருக்கோம்னா சின்ன குட்டி பிச்சி செடி இப்போ ஓரளவு வளர்ந்துருது. இப்போ இந்த வெயில் நேரனால செடிகள் வந்து அப்படி சுமாராக அப்படி நிற்குது. ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல, சின்ன செடினால கொஞ்சம் பச்சையாக நிற்குது. அப்புறம் சரி, நம்ம இதே சுற்றி பார்த்துட்டு இருந்தால் சரிப்படாது, இனி அடுத்த வேலைக்கு போவோம் அப்படின்னுட்டு நம்ம சீனியரக்காய் பங்கு போய் சீனியரக்காய் பறிக்க போனோம். அப்புறம் சீனியரக்காய் பறிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னுட்டு கீழே உட்காந்துட்டு இருந்த டைம் தான் இது பார்த்துடுங்க. அதாவது நம்ம காலையிலே கொண்டு போன கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம் பார்த்துடுங்க. கஞ்சிக்கு கூட்டு வந்து நெய் வடை தான் பார்த்துடுங்க. அதாவது காலையில் கொஞ்ச நேரம் அசதியாக தூங்கிட்டேன். கடைசியில் வந்து சமையல் சரியாக பண்ண முடியல. அதனால் கடந்த பழைய கஞ்சை மட்டும் அள்ளி போட்டுட்டு கடையிலேருந்து ஒரு வடையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.